கைஸ் இப்போ ஒரு செம இடத்துக்கு தாங்க போக போகிறோம். அந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும். ஓகேட்டா ஓட்டுவேன். இந்த வண்டியில் தான் கைஸ் இப்போ நம்ம போக போகிறோம். நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாங்க கைஸ். கைஸ் இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த வீடியோ போக பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம், போனதும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமும் நெல் தாங்க நட்டுருக்காங்க. ஏன்னா தண்ணி வரவு அதிகமாக இருக்கிறதுனால நெல் நட்டுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், பச்சை பசேர்னு. இதெல்லாமே நெல் தாங்க. இப்போ நாங்கள் பைக்கில் ஒரு வரப்பில் போயிட்டுருக்கோங்க. இந்த வரப்பில் வண்டி எவ்வளோ ஸ்கிட் ஆகுது பாருங்களேன். வில்லேஜில் பொறுத்த வரைக்கும் இந்த வரப்புங்களை தாங்க அதிகமாக ஓட்டுற மாரி வரும். ரோடு வந்து கொஞ்சம் தொலைவு போனால் தான் இருக்கும். ரோட்டுக்குன்னா கொஞ்சம் உள்ளே தாங்க எங்கள் இடம் இருக்குது. பாருங்கள் இந்த வரப்பு எப்படி இருக்குது பாருங்களேன். சின்னதாக இருக்கும், ஒரு பைக்கு போக முடியும், அவ்வளோதாங்க. வேறு வழி இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இறக்கிட்டோம்டா. ஆல்ரெடி நெல் அறுத்துட்டாங்க கைஸ். இதெல்லாம் நெல் அறுத்தது இல்லை. அறுத்தாலும் அந்த இடம் கரடு முரடாக தான் இருக்கும். அப்போ அவரை கூட்டு போகலாம். ராஜேஷ் அந்த வழி இல்லைங்க, இன்னும் ஒரு ஆள் வரணும். அந்த ஆள் வந்ததுமே தண்ணி பாட்டில் அப்பா, அது தண்ணி மெயின்டா சாமி. இந்தமாரி பயணத்துக்கெல்லாம் தண்ணி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செம்ம வெயில் அப்படியே சுட்டு எரிக்குது ஆளுங்களை. ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். எதனால் இங்கே வந்தோம்னாக்கா எங்கள் மாமா இருந்தார், அதனால தான் அவர் கூப்பிட்டுக்கின்னு போகலான்ட்டு வந்திருந்தாங்க. இதுதான் கைஸ் எங்களோட ஊர். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இப்போ நம்ம நேராக போக வேண்டிய இடத்துக்கு போகலாங்க கைஸ். இந்த ரோட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணுங்க. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் இந்த வழியாக போனால் தான் நாங்கள் சிட்டி உள்ளே போக முடியும். சிட்டினா ஒரு மேல்பள்ளிப்பட்டு, அது ஒரு கிராமம். அங்கே வந்து கடைங்க நிறையா இருக்கும். அப்படின்றப்போ அங்கே தான் ஸ்கூல் இருக்குது, பேங்க் இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. மேல்பள்ளிப்பட்டுன்ற ஊரில் தான். நாங்கள் இதில் தாங்க அதிகமாக போகணுமே. நாங்கள் போகாத நாளே இல்லை இந்த ரோட்டில். எதுக்கு நாங்கள் இந்த வழியை யூஸ் பண்ணமோ இல்லையோ, ஆனால் ஸ்கூல் போகிறதுக்கு அதிகமாக நாங்கள் இந்த வழியை யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நாங்கள் 5வது படிக்கிற வரைக்குமே நடந்து தான் இந்த ரோட்டில் நாங்கள் போயிட்டுருப்போம். நடந்து போகக்குள்ளே 5வது நாங்கள் படிக்கிறப்போ பக்கத்தில் வந்து ஓடை மாரி இருக்கும். அதில் அந்த டைமில் வந்து செம மழை வரும். மழை வந்து இந்த ஓடை ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும். தண்ணி நிற்கிறப்ப என்ன ஆகும், அதில் பாம்புங்க, தவளை இப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து விளையாடிக்கின்னு கல் எடுத்து போட்டுக்கின்னு செம்ம ஜாலியாக அந்த ரோட்டில் நாங்கள் நடந்து போவோங்க. அதுக்கப்புறம் 6வது வந்துச்சு. 6வது வந்ததுக்கப்புறம் சைக்கிளில் போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சைக்கிள் தாங்க ஃபுல்லு. ஜாய்ஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா இப்போது அந்த விஷயத்துக்கு தேவையானதே நம்ம விட்டுட்டு நாங்கள் பாட்டுன்னு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். எந்த விஷயம் அதனால் அந்த விஷயம் வந்து அங்கே போனால் தான் ரிவீல் பண்ண முடியும். அதனால் அது வரைக்கும் யாருக்கும் தெரியாத இருக்கிறது நல்லது. அதனால் அதை போய் ரிட்டர்ன் நாங்கள் எடுத்துக்கின்னு அப்படியே இப்போது அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம் கைஸ். அது ஒரு கோயில் தெரியுதுங்களா? அந்த கோயில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி சாப்பாடு போடுவாங்கங்க. எதனாலனா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகரை உட்கார வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு போடுவாங்க. அதுலேயும் தக்காளி அரிசி பயங்கரமாக இருக்குங்க. ஆமாம், அந்த இடம் உண்மையிலேயே ஃபேவரட் பிளேஸ் தாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு முள் புதை மாரி இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் அப்படியே உள்ளே வீடு மாரி க்ளீன் பண்ணிட்டு உள்ளே இருப்போங்க. திரும்ப ஸ்கூல் விட்ட மாரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். எதனால் நாங்கள் ஸ்கூல் கட்டடிப்போனாக்க டெஸ்ட்டு எதுனா வைப்பாங்க. அதுக்கு நாங்கள் படிக்காத போயிடுவோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்படா படிக்காத போகிறோம், இந்த வாத்தியார் வந்து செம பொழப்பாரு, டெஸ்ட்டு எழுதலாம் அடி பின்னிடுவாருன்ட்டு நாங்கள் கட்டி வச்சுருவோங்க. ஏன்னா அந்த ரோடில் தான் நாங்கள் அதிகமாக காலையில் சாயங்காலம் ஸ்கூல் விட்டாக்க அந்த வழியில் தான் ஓடி வருவோம். ஸ்கூலுக்கு போனால் அந்த வழியில் தான் மெதுவாக போவோம் காய்ஸ். நாங்கள் சின்ன வயசில் அதிகமாக பயந்த இடம்னா அது இதுதாங்க. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா 4 புளியாமரம்னு சொல்லுவாங்க. இந்த 4 புளியாமரம் எதனால் பயம்னா, எங்கள் வீட்டிலலாம் சொன்னது, இந்த 4 புளியாமரத்தாண்டெல்லாம் போனாக்கா பேய் பிசாசு அதெல்லாம் இருக்கும், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லுவாங்க.
ஏன்னா இங்கே வந்து ஒரு சுடுகாடு இருக்குது, அதனால் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன பசங்களாக இருக்கிறப்போ அந்தமாரிலாம் சொல்லக்குள்ள செம பயமாக இருக்குங்க. அதுக்கேற்ற மாரி அந்த வழியில் போகிறப்ப தாங்க சம்பவங்க நிறையா நடக்கும். சின்ன வயசில் என்ன நடக்குனாக்க, சைக்கிளில் போனாக்க சைன் கழட்டிக்கும். என்னடா அது கரெக்டாக 4 கிலோமீட்டர் தான் சைன் கழட்டணுமா அப்படின்னு நாங்கள் பயந்துன்னு அப்படியே செயின் கழட்டினாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே தள்ளிக்கின்னு ஒரே ஓட்டம் ஓடிடுவோம். அந்த 4 கிலோமீட்டர் தாண்டுற வரைக்கும் பயங்கரமாக நிற்கவே மாட்டேங்க, சர்ன்னு ஓடிடுவோம். அந்த அளவுக்கு அந்த இடத்த எங்களுக்கு பயங்காட்டி வச்சுருந்தாங்க சின்ன வயசில். ஆனால் இப்போல்லாம் அதை நினைக்க சிரிப்பு தாங்க வருது, அதை நினச்சா சிரிப்பு தாங்க வருது. என்னடா இந்தமாரி சில்லறத்தனமாக இருந்துக்கிறோமே நம்ம. அதெல்லாம் சின்ன வயசில் அப்படி தாங்க இருந்திருப்பாங்க, நாங்களும் அப்படி இருந்தது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அதை நினைக்கிறப்ப செம காமெடியாக இருக்குங்க காய்ஸ். ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நைட்டில் வண்டியில் நாங்கள் வர்றப்போ 4 கிலோமீட்டருக்கு நேராக வண்டி பெட்ரோல் இல்லாத வண்டி நின்றுச்சுனாக்கா உண்மையிலே இப்போ கூட செம பயம் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை சின்ன வயசில் பயம் காட்டி வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்ம இடங்க இது, லொக்கேஷன் பயங்கரமாக இருக்கும் காய்ஸ். நம்ம இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னாக்க, நாங்கள் நிறைய வாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தாலேயே எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது, இது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், இந்த கிணறு தாங்க எங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த கிணத்துல வந்து நாங்கள் வர்றப்பெல்லாமே இந்த கிணத்துல நாங்கள் குதிப்போம். ஏன்னா இந்த கிணத்துல தண்ணி மேலேயே இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம கரையில் உக்காந்துக்கிறோன்னா கரையிலேருந்து நம்ம முட்டிக்கால் தொங்க விட்டோம்னா நம்ம முட்டிக்கால் அளவில் தண்ணி நிற்குங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பூல் மாரி எங்களுக்கு இந்த கிணறு செம்மையாக இருக்குங்க. இந்த இடம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகுன்ற மாரி எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஓகே கேஸ், இப்போ உங்களுக்கு எதனால் இவ்வளோ 2 கிலோமீட்டர் கடந்து வந்தோன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ மேடாக இருக்குது அப்பா. ஏன் ஏற்றுமா நீ அப்பா யார் இருக்கிறாங்க காய்ஸ், உங்களை காட்ட போகிறோம். இப்போ எங்கே என்னடா ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஆனால் நான் காட்டினதும் ஹாப்பி ஆகிடுவீங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் நிலலாம். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கேன்ட்டு. இந்த செங்கம் வட்டத்தில் இருக்கிறீங்கன்னு தான் யாராவது கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது. சுகன் இன்னும் எவ்வளோ தோடா வந்துட்டோம் கிட்ட நெருங்கி வந்துட்டோம். எப்படின்னு தமிழ்நாட்டில் பார்த்து வருவீங்க. இந்த விஷயத்துக்கு தாங்க அப்படி கூட்டின்னு போகிறேன்ட்டு நான் தமிழ்நாட்டில் போடவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன் எந்த விஷயன்ட்டு. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 செகண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னத்துக்கு வந்துருக்கன்ட்டு. இப்போக்கு நம்ம கீழே இறங்கி போவோம். வா ஐயோ, கிணறு வேறு இருக்குது பாருங்கள். இந்த கிணத்துல எதுவும் இருக்காதுல்ல. இங்கே தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த ஏரியை காட்டதாங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தேன். இந்த இடம் அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்களா? ஆமாங்க, இந்த இடம் அவ்வளோ ஒர்த்து தான். ஏன்னா 20 வருஷம் ஆகுதுங்க இந்த ஏரி ரம்பி. இப்போ தாங்க ரம்பி இருக்குது. அதாவது 2005 ரம்பினது லாஸ்ட்டாக. 2025 தாங்க இந்த ஏரி ஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேல்பள்ளிப்பட்டுன்ற கிராமத்தில் தான் இருக்குது. இந்த ஏரி ரம்பனாக்க இதை சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு தண்ணி பஞ்சமே வராதுங்க. அதனால தாங்க இந்த ஏரியா அந்த அளவுக்கு ஸ்பெஷல். சின்ன மீன் அந்த பை மஞ்சள் பையிடு காலனை போட்டு நல்லா பெரிய மீன் இருக்குல்ல உள்ள. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. கரெக்டாக எங்கே போட்டான் கொஞ்சம் போட்டு
இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மீன் மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான ஒரு 10 மீன் மட்டும் பிடிச்சிக்கிட்டு மீன் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோங்க. நம்மளுடைய வீடியோவை எண்ட் பண்ணலாம். அப்புறமா எங்கே ஒன்று கூட கிடைக்க மாட்டேது. எதனா வீடியோவில் காட்டலன்னு பார்த்தாலும் இப்போ கிடைக்குமா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் தூண்டில் போட்டுனுக்கிறாங்க. அந்த 2 பேரில் யாருக்கு கிடைச்சாலும் வீடியோவில் காட்டுறேன் கைஸ். கிடைக்காது, 2 மணி நேரமாக கிடைக்கலாம். ஒருவேளை இந்த வெயிலுக்கோசரம் இந்த இதெல்லாம் தெரியுது இல்லை, அதனால் இப்போ இதை ஏலத்துக்கு எடுத்துருக்காங்கல்ல, அவங்க வந்து போட்டில் வந்து எடுத்துன்னு போவாங்களா? அவங்களுக்கு 100 வழி இருக்காதா? இங்கே இதிலலாம் போவாங்க. அதான் இந்த போட்டா கையில் இப்படி தள்ளின்னு போவாங்களே, அந்த இது வச்சு, அது பேர் என்ன? மோட்ரு படகு இல்லை, படகுனாலே அந்த இது தான் கூட மாரி வர்றது தான் இல்லை படகு. கரெக்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களது வந்து அந்த பச்சை கலரில் இருக்கிறதுனால தான் மாட்ட மாட்டேங்குதுன்னு தோணுது எனக்கு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது ஒன்று இடிக்குது. மாட்டலாம். இந்த கிணத்துல எதுவும் இருக்காது. ஆனால் எனக்கு குளிக்கணும் போல இருக்குதே. எதுவும் கிடைக்கலண்ணா. போடு. உங்கள் ஏரியாசி மாட்டோன்றியா? ஏண்டா அந்த இடத்துல போடு. போட்டாக்க எப்படி நம்ம இருப்போம்? மாட்டிக்கு போகுதுடா. 2 பேர் தான் ஒரே இதில். அவ்வளோ தொலை போட்டான். என்ன சொன்ன அங்கே போட்ட? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகுதுங்க. இந்த நேரத்துக்கு வந்தால் எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சாயங்காலம் டைமில் வந்தாக்க எதனா கிடைக்கும்னு சொல்கிறாங்க எல்லாம். ஆனால் நம்ம வந்தது இந்த டைம், என்ன பண்ணுறது? இதெல்லாம் மாட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 2த்துல 1த்துல மாட்டுதான் பார்க்கலாம். ஒரு வேளை எல்லா மீனுக்கும் தெரிஞ்சிச்சோ தூண்டி போட்டு நம்மளை தூக்க போகிறாங்கன்ட்டு, அதான் ஓடி ஒளிஞ்சிக்கிச்சா. A few moments later. இல்லை இப்போ வர ஆரம்பிச்சிச்சு மீன். சின்ன மீன். சின்ன மீன் மாட்டிருப்பாங்க. குட்டி போட்டிருக்குமோ? இதில் போய் குட்டி போடுன்றீங்களா? வத்தா கிணறு இதெல்லாம் வத்திக்கும். காப்பாற்றி விட்டுக்குறாங்க. நின்று விசுவாசமாக இரு. அடுத்த வாட்டி போடுறதுக்குள்ள முதல்ல மாட்டு. என்ன சுவன், உன்னை கண்டு கூட மாட்டேங்குது அது. எங்கே தானே போகிறீங்களா? எதனா 1-2 மாட்டிக்குதா? சரி. காய்ஸ் அங்கே பாருங்க, இன்னொன்று மஜ்ஜா பண்ணி நிற்க பாருங்க. இன்னொன்று அது என்னன்னாக்க என்ன சொன்னு, தண்ணி கோழி காய்ஸ். அது எவ்வளோ ஜாலியாக, அதாவது ஏரி நிறைஞ்சாலே எவ்வளோ பறவைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொண்டாட்டம் தான். ஏன்னா இப்போ இந்த ஏரியெல்லாம் இதாகிடுச்சுனாக்கா அந்த தண்ணி கோழியெல்லாம் வேறு எங்கேயாவது போயிடும். இந்த ஏரி ஃபுல்லாக ஆனதுனால இந்த நீர்க்கோழி, வாத்து, என்னென்னவோ எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நிறையா மாட்டோம். டெய்லியும் மீன் எக்கச்சக்கமாக பிடிப்பாங்களாம். ஆனால் நம்ம வந்த நேரம் பாருங்கள், ஒரு மீன் கூட மாட்டல. என்ன பண்ணுறது?
வீடியோன்னு எடுக்க ஆரம்பித்தாக்கா நம்மளை பல்ப்பு கொடுக்குறதே வேலையாக போச்சு இந்த மீனுங்களுக்கும். உனக்கு வியூவர்ஸே வராது, நீ ஏன்டா வந்து வீடியோ எடுக்கிறன்ற மாரி. ஆட்டினே இருக்கிறேன், வீடியோ ஒழுங்காக எடுக்கணும்ல. அதுக்கான பாருங்கள், ஒரு வாட்டர் கேனு, அந்த வாட்டர் கேனில் சுற்றி போட்டுக்கலாம் மீன் தூண்டில். கண்ணிக்கே தெரியல, வெள்ளை கலரில் வருது. என்னால் ஒன்று கூட பிடிக்க மாட்டேங்குது. சரி ஓகே, நான் அங்கே போகிறேன்ப்பா, வேறு இடத்துல போகலாம். கைஸ் நம்ம இப்போ வந்தால் 2 பேர் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கலாம். இதேமாரி அங்கே நம்ம கை தான் ஒருத்தர் பிடிச்சின்னுக்கிறாரு மீனை. நம்ம அங்கே போகலாம். இங்கே எதுவும் இப்போக்கி மாட்டலை, அங்கே எப்படியும் மாட்டும். நம்ம அங்கே போகலாம் வாங்க கைஸ். அங்கே 2 பேர், இங்கே 2 பேர் செம்ம ஜாலியாக பிடிச்சின்னுக்கிறாங்க. முள் தாங்க ஜாஸ்தியாக இருக்குது, நடக்கவே முடியல. எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள். நம்ம நேரம் ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது பற்றியா. வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுதுங்க, ஒரே மீன் கூட மாட்டல. இன்னும் பெரிய ஏரி தான் இது, ஆனால் நம்மளால் இவ்வளோ தாங்க கவர் பண்ண முடியுது கேமராவில். ஏன்னா அப்படி உள்ளெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கலான்னா முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வெறுங்கல்ல போனால் முள் இழு குத்தும், அதனாலேயே நான் போகல. நல்ல பெரிய ஏரிங்க இது, கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் இது இந்த ஏரி மட்டும். 50 ஏக்கரில் இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது. ஐஸ், உங்களுக்கு அடுத்த அட்வென்ச்சர் ஒன்று இருக்குது. அடுத்த விலாக் அது இல்லை, முடிஞ்ச அளவு ஒரு மாதத்துக்குள்ளேயே முடிஞ்ச அளவு அந்த இடத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். அந்த வீடியோவும் எடுத்து போடுறேன் கைஸ். எந்த வீடியோனா காட்டுறேன் பாருங்கள். அந்த மலை, இந்த மலை, இந்த 2 மலைக்கும் நடுவில் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை பார்த்திங்கன்னா சேங்கினம்மா கோயில்னுவாங்க. அந்த கோயில் வந்து பயங்கர விசேஷமான ஒரு நாளும் இருக்குது. அந்த நாளுக்கு போக முடியாது, நம்ம நார்மல் டேஸில் வேணால் நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தானே போக முடியும். அந்த டைமில் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். வேறு லெவலில் இருக்கும் கைஸ் அந்த இடம். கண்டிப்பாக அந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதத்துலேயே முடிஞ்ச அளவு அந்த வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த சேங்கினம்மா கோயில்னால் அந்த ஏதோ ஒரு பாட்டு வரும் பாருங்கள், உங்களுக்கு அந்த பாட்டு சொன்னால் உங்களுக்கு தெரிய வரும். மம்முட்டி, கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டி நடித்த படம் அது. அதில் வந்து அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுற மாரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு பின்னால் தான் எடுத்திருக்காங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, அந்த பாட்டில் வர சீனுங்க. அந்த இடம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதனால தான் அந்த படத்தை அங்கே எடுத்திருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த இடத்த காட்டுறேங்க இந்த மாதத்துக்குள்ளே. அந்த வீடியோக்கோசரம் காத்துருங்க. மீன் கிடைக்கலையேங்க, அவங்களும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க, ஒரு மீன் கூட இன்னும் மாட்டல. பார்க்கலாம், நம்பிக்கையோடு இருப்போம். காய்ஸ் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். போடுறா, போச்சா? அடடா, மாட்டி தப்பிச்சிச்சுங்க காய்ஸ். மீன் மாட்டல, கொம்பு. வீட்டில் வேறு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. மீன் வேறு டேஸ்ட்டாக இருக்குதா? மாச்சா அந்த பாம்பு இல்லாதா? வேணாடா, பாம்பு இருக்குதாண்டா. One eternity later. காட்டலாம். இது விட தானே போகிறீங்க கைஸ். நம்மளுடைய துரதிர்ஷ்டம் சின்னதாக தான் மாட்டுது.
பாருங்க. ஆமாம் அப்படியே கீழே இதை விட பெருசாலாம் உள்ளே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சின்னது தான் மாட்டுது, பார்த்துக்கோங்க. காய்ஸ் ஒரு மீன் மாட்டிச்சு, பெரிய மீன். வா வா வா. அப்படியே எடுத்துன்னு வந்துச்சாங்க. சிரிப்பு தான் காய்ஸ், மீன் மாட்டினதும். மச்சான் எத்தனோடா? அவ்வளோதான் காய்ஸ், நல்லபடியாக ஒரு மீன் மாட்டிக்கிச்சிங்க. ஆனால் கிட்ட போய் தான் எடுக்க முடியல. இப்போ எடுத்துன்னு வருவாங்க, பார்க்கலாம் வாங்க. அந்த செத்தை வந்து ஆடுது அப்படின்னா அந்த செத்தைய மீன் வந்து சீண்டி பார்க்குதுன்னு அர்த்தம் காய்ஸ். பாருங்கள். பிடிப்பா வயிற்றுலமுக்கு செம மீன் மாட்டிச்சு காய்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெருசு. எங்கள் மாமா கையில் வச்சுன்னுக்கிறாரு, இவ்வளோ பெருசு பாருங்கள் காய்ஸ். சக்ஸஸ். நாங்கள் வந்ததுலேயே இதுதான் பெரிய மீன். பாருங்கள் காய்ஸ், நல்லா பெரிய மீன் காய்ஸ். எங்கள் மாமாவுடைய வாழ்க்கையிலே அதுதான் பெரிய மீன். எங்களுடைய இந்த விஷயம் வேணாம், பெரிய மீன் தான். மாமா நல்லா உள்ளே போடுறதுனால தான் கிடச்சி. அது தொக்கா மாட்டிச்சுப்பா. நல்லபடியாக 2 மீன் மாட்டி இருக்கு மக்களே. அந்த மீன் இப்போ இந்த கரைக்கு இப்படி வந்ததும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்படி இது வரும் காய்ஸ். என் தம்பி ஒரு மீனை பிடிச்சிட்டான் காய்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது அந்த மீன், கருப்பாக இது பாருங்கள். அப்புறம் எடுக்கிறோம், தெரியலையே அவ்வளோவா. வாழ்த்து எடுத்துக்கலாம். அந்த பையில் போட போகிறாங்க பாருங்கள். போடுத்தாக்கு காய்ஸ். மீனை பிடிச்சிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டோம் காய்ஸ். வீட்டுக்கு வந்ததும் இந்த 3 மீனை கொடுத்ததும் அவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரியாக்ஷனை பார்க்கணுமே. இன்னும் வெறும் 3 மீன் பிடிச்சின்னு வந்திருக்குங்க. எப்படியும் ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவு எதனா பிடிச்சின்னு வருவீங்க அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் என்ன வெறும் 3 பிடிச்சின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் போன டைமுக்கு எதுவும் கிடைக்கல, மதிய டைம் போனதுனால எதுவும் கிடைக்கல. ஒரு 5 மணிக்கு மேலே போயிருந்தால் எதனா கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே 5 மணிக்கு மேலே போங்க அப்படின்னு சொன்னாங்க. 5 மணிக்கு மேலேயா? இதுக்கு மேலே நம்ம போக முடியாது, ஏன்னா அந்த ஏரியா ஏலத்துக்கு எடுத்தவங்கள பார்த்து பேசிட்டு தான் வரோம். இதுக்கு மேலே மீன் பிடிக்க வேணாம், எங்களுடைய பர்மிஷன் இல்லாத பிடிக்காதீங்க அப்படின்ட்டு அந்த ஏலத்துக்கு எடுத்தவங்க சொன்னாங்க. சரி ஓகேன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அமைதியாகிட்டாங்க. ஆனால் ஏரியா ஏலத்துக்கு எடுத்தாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட நாங்கள் கேட்டு இருந்தோம், உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கணுங்க, எதனா ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, 1 வாரத்தில் போட்டு வந்துடும், போட்டு வந்ததுமே நீங்கள் வாங்க, உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்றோம், வாங்க ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிடலாம். ஏன்னா ஏரி வந்து நல்லா பெரிய ஏரிங்க, அதில் உள்ளெல்லாம் போயிட்டு போட்டிலலாம் எடுத்தால் செமையாக இருக்கும் வீடியோ. அதனால் அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் அந்த ஏரியில் போய் அந்த போட்டில் போய் நம்ம மீன் பிடிக்கிற மாரி கூட இருக்குங்க, செம்மையாக இருக்க போகுது வீடியோ. கைஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறப்போ இதோட பெட்டராக போடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பை பாய்.